பானு, பாரிஸ் நகரில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 2வது தங்கப்பதக்கத்தை இன்று வென்றிருக்கிறது. இன்றைய பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் குமார் இங்கிலாந்து வீரர் டேனியலை 2-1 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து மேலும் ஒரு தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். ஏற்கனவே இந்தியாவுக்கு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அவனி லெகரா 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கம் வென்றார். இதே பிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனை மோனா அகர்வால் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். இந்த பாராலிம்பிக் போட்டியின் 2வது நாளான இன்று 9 பதக்கங்களை இதுவரை இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் வென்றிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு துப்பாக்கி சுடுதல் போட்டியை தொடர்ந்து இப்போது பேட்மிண்டன் போட்டியில் 2வது தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நிஷாந்த் குமார் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். 200 மீட்டர் ஓட்டத்தில் பிரீத்தி பால் வெண்கல பதக்கம் வென்றார். அவர் தொடர்ந்து 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பிரீத்தி பால் பெறுகிறார். இப்போது 2 தங்கப்பதக்கங்கள் மற்றும் வெள்ளி வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் 9 பதக்கங்களை இந்தியா பெற்றிருக்கிறது. பாரா ஒலிம்பிக் போட்டியின் 2வது நாள் போட்டியிலேயே இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் இதுவரை கிடைத்திருக்கின்றன. துப்பாக்கி சுடுதல் போட்டி மற்றும் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு தடகள போட்டியில் இந்திய வீராங்கனை பிரீத்தி 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். இதே போல இந்தியாவுக்கான 5வது பதக்கத்தை ரூபினா பிரான்சிஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அவர் பெற்றுக் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவிலும் வெண்கல பதக்கம் இந்தியாவுக்கு கிடைத்தது. இந்த சூழ்நிலையில் இந்தியா இதுவரை 2 தங்கம் மற்றும் 2 வெள்ளி வெண்கலம் ஆகிய பதக்கங்களுடன் 9 பதக்கங்களை பெற்று பதக்கப்பட்டியலில் 27வது இடத்தில் இப்போது இருக்கிறது. தங்கப்பதக்கம் வென்றிருப்பதன் மூலமாக பதக்கப்பட்டியலில் மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இன்று மாலை இறுதி விளையாட்டுப் போட்டிகளுக்கு பிறகு வெளியாகும் பதக்கப்பட்டியலின் மூலமாக தெரிய வரும். பானு, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.